ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சீரீஸில் மொத்தம் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 9th வீடியோ. ரிமைனிங் வீடியோஸுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 10 வீடியோஸையும் ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். குவான்டிடேட்டிவ் அனலைசிஸில் லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது எக்கனாமி அனலைசிஸ். எப்போவுமே ஒரு நாட்டுடைய எக்கனாமி அந்த நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் க்ரோத்தில் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மார்க்கெட்டை கவனித்து பாருங்கள். மார்க்கெட் அந்த டைமில் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். எதனால் ஷேர் மார்க்கெட் பட்ஜெட் அன்னைக்கு பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் கவர்மெண்ட் பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்ப்பாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் எந்த செக்டார்ஸ்க்கு ஃபேவராக இருக்குமோ அந்த செக்டார்ஸில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக பட்ஜெட் அன்னைக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து பல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். எக்கனாமி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு 5 பேராமீட்டர்ஸை அனலைஸ் பண்ணினா போதும். அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஜிடிபி. அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதை தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜிடிபின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டேர்மை நீங்கள் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் உங்களுக்கு ஜிடிபி அப்படிங்கிற டேர்ம் ஷேர் மார்க்கெட்டை எவ்வளவு தூரம் இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏ டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் இன் ஏ கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுடைய ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணின மொத்த ப்ராடக்டுடைய டோட்டல் வேல்யூ ப்ளஸ் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணின மொத்த சேவைகளுடைய டோட்டல் வேல்யூ, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. மற்ற நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணின ப்ராடக்டை இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல ஆட் பண்ண மாட்டாங்க. ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு காரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார் ஒரு ஃபைனல் குட்ஸ். ஆனால் காருக்கு உள்ள நிறைய பொருட்கள் இருக்குது. லைக் என்ஜின், கார்பரேட்டர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் காருக்கு உள்ளே இருக்குது. ஆனால் இந்த பொருட்கள்லாம் ஃபைனல் குட்ஸ் கிடையாது. அதனால் இந்த பொருட்கள்லாம் தனித்தனியாக ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல கவுண்ட் ஆகாது. கம்பைண்டாக கார் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல கவுண்ட் ஆகும். அடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணின மொபைல் எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ள பேட்ரி, ஸ்க்ரீன், கேமரா, இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த தனித்தனியாக இருக்கிற நிறைய பார்ட்ஸ் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல கவுண்ட் ஆகாது. இதனுடைய ஃபைனல் ப்ராடக்டான மொபைல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல கவுண்ட் ஆகும். அடுத்து, ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல சர்வீசஸ் ப்ரொவைடட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவில் பண்ணக்கூடிய சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹேர் கட் பண்ணுறது, மெடிக்கல் செக்கப் பண்ணுறது, ஹோட்டல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல கவுண்ட் ஆகும். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஃபைனல் குட்ஸுடைய டோட்டல் வேல்யூ ப்ளஸ் இந்தியாவில் பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸுடைய டோட்டல் வேல்யூ, இதை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்தியாவுடைய ஜிடிபி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய இன்கம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜிடிபி எல்லா நாட்டிலையும் 3 மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டுடைய வெல்த்தை டிசைட் பண்ணுற ஒரு பிரைமரியான பேராமீட்டர் அப்படின்னா அது ஜிடிபி தான். இந்தியாவுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்தியாவில் ஓவரால் எல்லா பிஸ்னஸ் உடைய ப்ரொடக்ஷன் அண்ட் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்பெனிஸ் மேலே கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கையோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட் வளர்ச்சி அடையும். சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜிடிபி ரைஸ் ஆகுது அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நல்ல க்ரோத் இருக்கும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாப்பில் இண்டிகேட்டர் அப்படிங்கிற லிங்கை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான டேட்டா வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஜிடிபி ஆனுவல் growth ரேட் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட்டுடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய ஜிடிபி வந்து கடந்த 2 வருடங்களாகவே வந்து டவுனாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த குவார்ட்டர்லியில் வந்து ஜிடிபி growth ரேட் வந்து நெகட்டிவில் இருக்குது. எதனால் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா, கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் வந்து கம்பெனிஸில் வந்து ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் எதுவுமே நடக்கலை. அதனால தான் வந்து ஜிடிபி growth ரேட் வந்து இப்போது நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் கரெக்டான எக்கனாமி அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ஜிடிபியை வந்து அதர் கண்ட்ரிஸ் ஜிடிபி கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் கரெக்டான எக்கனாமி அனலைசிஸ் பண்ண முடியும். கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற கம்பேர் அப்படிங்கிற லிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே வந்து இந்தியன் ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2 வருடங்களாகவே வந்து எல்லா நாட்டுடைய ஜிடிபியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஜிடிபி குறைந்தால் கூட அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய ஜிடிபியை மட்டும் பார்க்குறதுல வந்து யூஸ் கிடையாது. நம்ம நாட்டுடைய ஜிடிபியை வந்து அதர் கண்ட்ரிஸ் ஜிடிபி கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் கரெக்டான எக்கனாமி அனலைசிஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர், அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஃபஸ்ட்டு சிஆர்ஆர் அப்படிங்கிற டேர்முக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்ஸுமே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்ஸுமே வந்து தன்னுடைய பேங்க்கில் கஸ்டமர்ஸ் டெபாசிட் பண்ணின அமௌண்ட்டில் எல்லா அமௌண்ட்டையும் அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டெபாசிட் பண்ணப்பட்ட அமௌண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எல்லா பேங்க்குமே வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி வைக்கணும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எவ்வளவு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் வந்து சிஆர்ஆர், அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்து எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் தாங்கிட்ட டெபாசிட் பண்ணின அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து தன்னுடைய பேங்க்லேயே தனியாக ரிசர்வ்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் வந்து எஸ்எல்ஆர், அதாவது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. பேங்க்லேயே தனியாக எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 டேர்ம்ஸையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சிஆர்ஆர் அப்படின்னா கஸ்டமர்ஸ் டெபாசிட் பண்ணின அமௌண்ட்டில் பேங்க் வந்து ஆர்பிஐயில் எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கணுமோ அதுதான் வந்து சிஆர்ஆர். அடுத்து எஸ்எல்ஆர் அப்படின்னா கஸ்டமர்ஸ் டெபாசிட் பண்ணின அமௌண்ட்டில் தன்னுடைய பேங்க்லேயே எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வைக்கணுமோ அதுதான் வந்து எஸ்எல்ஆர். இது போக மீதி அமௌண்ட்டை தான் வந்து பேங்க்ஸ் வந்து லோன் இஷ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். தற்போதைய சிஆர்ஆர் வேல்யூ வந்து 3% அண்ட் எஸ்எல்ஆர் வேல்யூ வந்து 18% அப்படின்னு ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். எனக்கு எஸ்பிஐயில் வந்து அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயை வந்து ஃபுல்லாக எஸ்பிஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 100 ரூபாயில் 3% சிஆர்ஆர் அப்படின்னா 3 ரூபாய் வரும். அந்த 3 ரூபாயை வந்து எஸ்பிஐ வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி வைக்கணும். அடுத்து அந்த 100 ரூபாயில் 18% எஸ்எல்ஆர் அப்படின்னா 18 ரூபாய் வரும். அந்த 18 ரூபாயை வந்து எஸ்பிஐ வந்து அவங்களுடைய பேங்க்லேயே தனியாக ரிசர்வ்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடணும். அது போக மீதி அமௌண்ட் வந்து 79 ரூபாய் வரும். அந்த 79 ரூபாயை தான் வந்து எஸ்பிஐ வந்து யூஸ் பண்ண முடியும், அதாவது லோன் இஷ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போதோ எப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, சிஆர்ஆர் வாஸ் ரெடியூஸ்ட் பை 100 பேசிஸ் பாயிண்ட், இந்த மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 100 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 1% குறிக்கும். அப்போது இதுக்கு முன்னால் சிஆர்ஆர் வந்து 3% இருந்தது அப்படின்னா 100 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் ஆன பிறகு 2% டிக்ரீஸ் ஆகும். அதாவது சிஆர்ஆர் வந்து 2% டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் சிஆர்ஆர் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குது அப்படின்னா சிஆர்ஆர் வந்து 0.25% வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்து ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரை வந்து ரெடியூஸ் பண்ணினா பேங்க்ஸ் வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து லோன் இஷ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். அதனால் பேங்க்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேங்கிங் செக்டார் ஷேர்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சப்போஸ் ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் வேல்யூவை வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் பேங்க்ஸால் வந்து அதிகமான அமௌண்ட்டை லோன் இஷ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதனால் பேங்க்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் பேங்கிங் செக்டாருடைய ஷேர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் வந்து மற்ற ஷேர்ஸை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது பேங்க்கு கிட்ட லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக பேங்க் வந்து அதிகமான லோன் இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதிகமாக லோன் இஷ்யூ பண்ணுறதுனால மக்கள் வந்து ஈஸியாக லோன் வாங்க முடியும். மக்கள் லோன் வந்து ஈஸியாக வாங்குறதுனால மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மக்களால் அதிகமான பொருட்களை வந்து வாங்க முடியும். இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் மற்ற ஷேர்ஸில் வந்து நல்ல இம்பேக்டாக கொடுக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து ரெப்போ ரேட்டு. ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நாம் பேங்க்கு கிட்டேருந்து லோன் வாங்குற மாதிரி பொதுவாக பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குவாங்க. ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணினா என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் வந்து லோன் வாங்குவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் வந்து மக்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து லோன் கொடுக்க முடியும். கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் கொடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகிறதுனால மக்கள் வந்து மோஸ்ட்டாக லோன் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வந்து கம்மியாகும். அதாவது மக்களுக்கு செலவு பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மக்களுடைய ஆடம்பரத்தை வந்து மக்கள் வந்து குறைச்சிப்பாங்க. அதனால் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். அடுத்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கம்பெனிஸில் வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நார்மலாக சில கம்பெனிஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக லோன் எடுப்பாங்க. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்காக தேவைப்படுற அமௌண்ட்டை தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, லேபர் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளே தான் வரும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க் வந்து கம்பெனிஸ்க்கும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ லோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ்மேன் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா வழக்கமாக எடுக்கிற அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து லோன் எடுப்பாங்க. கம்பெனிஸுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆச்சுது அப்படின்னா கம்பெனிஸில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆச்சுது அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து குறையும். ஸோ ஜிடிபி வந்து குறைஞ்சிது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவான இம்பேக்ட் இருக்கும். அப்போது கவர்மெண்ட் வந்து ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ரெப்போ ரேட்டை 5% இருந்து 2% ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கும். லோன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து செலவு பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி மக்கள்கிட்ட செலவு பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து மக்கள் வாங்குவாங்க. மக்கள் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. அதனால் பொருட்களுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகும். மார்க்கெட்டில் பொருட்களுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாச்சுது அப்படின்னா பொருட்களுடைய விலை வந்து உயரும். ஃபைனலாக இது வந்து இன்ஃப்ளேஷனில் போய் முடியும். அதாவது விலைவாசி வீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலைவாசி வீக்கம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெப்போ ரேட்டை ரைஸ் பண்ணினாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து குறையும். அதே டைமில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணினாங்க அப்படின்னா விலைவாசி வீக்கம் வந்து உருவாகும். அதனால் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ரெப்போ ரேட்டை வந்து பேலன்ஸ்டாகவே கொண்டு போவாங்க. அடுத்து எக்கனாமி அனலைசிஸில் நாம் பார்க்க போகிற டேர்ம் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. அதாவது இந்தியாவில் நடக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் உடைய டிஃப்ரென்ஸை தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடத்தில் இந்தியாவில் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், அதே டைமில் 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து சர்ப்ளஸ் ட்ரேடு. சர்ப்ளஸ் ட்ரேடு வந்து இந்தியாவுடைய எக்கனாமிக்கு வந்து நல்லது. சப்போஸ் இந்தியாவில் வந்து இந்த வருடத்தில் 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், அதே டைமில் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து டிஃபிஷிட் ட்ரேடு. டிஃபிஷிட் ட்ரேடு வந்து இந்தியாவுடைய எக்கனாமிக்கு வந்து நல்லது கிடையாது. இந்தியாவில் இம்போர்ட்ஸை விட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக நடந்து சர்ப்ளஸ் ட்ரேட் நடந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கு வந்து நல்லது. அப்போந்தான் வந்து நம்மளால் ஃபாரின் கரன்சியை வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் பாசிட்டிவான இம்பேக்டை வந்து கொடுக்கும். ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் வெப்சைட்டில் இதில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற டேட்டாவை வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற லிங்க்கை வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக இந்த குவார்ட்டர்லியில் வந்து கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன்னால் இம்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இதுக்கு முன்னால் பொதுவாக இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இம்போர்ட்ஸ் தான் வந்து அதிகமாக நடந்திருக்குது. அதனால தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. நாம் இம்போர்ட் பண்ணுறது மெயினாக கோல்டு அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தான். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக பேட்டரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய இம்போர்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து சர்ப்ளஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. பேட்டரி வெஹிக்கிள் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவில் இம்போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக நடந்துச்சுது அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதிகமாக ஃபாரின் கரன்சியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்போந்தான் வந்து டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு வந்து அதிகமாகும். லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து எக்கனாமி அனலைசிஸில் இந்தியன் மான்சூன். அதாவது இந்தியாவுடைய மான்சூன் வந்து நல்லா இருந்துச்சுது அப்படின்னா தான் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும். எதனால் அப்படின்னா இந்தியா வந்து பேசிக்காகவே ஒரு விவசாய நாடு. நம்ம நாட்டில் இருந்து விவசாயம் சார்ந்த பொருட்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அதிகமாக நடக்குது. அதனால் மான்சூன் வந்து நல்லா இருந்துச்சுது அப்படின்னா தான் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். அதன் மூலமாக நாம் வந்து அதிகமான ஃபாரின் கரன்சியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். விவசாயம் வந்து நல்லா இருந்துச்சுது அப்படின்னா தான் இந்தியாவில் வந்து தனிநபருடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையும். அதனால் மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாகும், ஆடம்பரம் வந்து அதிகமாகும். ஆடம்பரம் வந்து அதிகமாகிறதுனால சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்ல பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும். நம்மளுடைய சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டில் மொத்தம் 8 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 8 வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பேசிக்கான டேர்ம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வீடியோஸுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.